Hi friends, welcome to our channel How to Finally. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் டெய்லி பல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டு வர நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ உடனே கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம தமிழக அரசு அனைத்து மின் இணைப்புகளையும் ஸ்மார்ட் மீட்டர் வழியாக கணக்கீடு செய்கிறதா அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே உள்ள மீட்டரில் ரொம்ப டிலே ஆகி சில நேரம் ரீடிங் எடுக்க வராங்க அப்படின்னு நிறைய இதில் கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அதனால் நம்ம தமிழக அரசு ஸ்மார்ட் மீட்டருக்கான டெண்டரை அறிவிச்சிருக்காங்க. இது வருகிற 2025ஆம் ஆண்டுக்குள்ளே முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேஜர் சிட்டிஸில் இதனுடைய ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது, வேகமாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் மீட்டர் வந்துடுச்சு அப்படின்னா அக்யூரேட் மீட்டர் ரீடிங் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ என்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னா, லேட்டாக அவங்க ரீடிங் எடுக்கிறதுனால குறைந்த மின் உபயோகப்படுத்தினவங்களும் அதிகமான EB பில் கட்ட வேண்டியது வருது, அவங்க லேட்டாக ரீடிங் எடுக்கிறதுனால அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதனால் அது எல்லாமே ஸ்மார்ட் மீட்டராக கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு தான் ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க, ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது என்னன்னு நாம் இப்போ பார்ப்போம். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்திற்கான டெண்டர் செயல்முறையை திங்கட்கிழமை தொடங்க TANGEDCO தயாராகி வருகிறது. 45 நாட்களுக்குள் டெண்டர் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். திறம்பட செயல்படுவதற்கு வசதியாக இது 3 தனித்தனி தொகுப்புகளாக பிரிக்கப்படும். முதல் தொகுப்பு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், வேலூர், தருமபுரி மற்றும் பிற வட மாவட்டங்கள் உட்பட 13 மாவட்டங்களை உள்ளடக்கியது. சோதனை அடிப்படையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சென்னை டி நகரில் 1.1 லட்சம் மீட்டர்களை TANGEDCO ஏற்கனவே நிறுவியது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது மற்றும் மூன்றாவது தொகுப்பில் உள்ள மாவட்டங்களுக்கான டெண்டர் பணிகள் திங்கட்கிழமை தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏனென்றால் முதல் தொகுப்பின் கீழ் உள்ள பிராந்தியங்களுக்கான அதிகாரிகளின் ஒப்புதலுக்காக TANGEDCO இன்னும் காத்திருக்கிறது. முதல் தொகுப்பு 1.17 கோடி ஸ்மார்ட் மீட்டர்களை நிறுவுவதை இலக்காக கொண்டுள்ளது. அதைத் தொடர்ந்து 1.02 கோடி மீட்டர்கள் இரண்டாவது மற்றும் 80 லட்சம் மீட்டர்கள் மூன்றில் விவசாயம் மற்றும் குடிசை சேவைகள் தவிர அனைத்து வகை LT நுகர்வோருக்கும் ப்ரீபெய்ட் செயல்பாடுகளுடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மார்ட் மீட்டரில் டிஜிட்டல் ரீடிங் உள்ளது மற்றும் பாதுகாப்பான ஸ்மார்ட் டேட்டா நெட்வொர்க்கை பயன்படுத்தி குறைந்தபட்சம் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை வயர்லெஸ் ரீடிங்களை அனுப்புகிறது. இதனால் நுகர்வோர் துல்லியமான மதிப்பிடப்படாத பில்களை பெறுவார்கள். சேவைகளை பயன்படுத்தி குறைபாடுகளையும் எளிதாக கண்டறிய முடியும் என்று அதிகாரி கூறியுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லேட்டாக ரீடிங் எடுக்கிறதுனால நம்ம எக்ஸஸாக பில் பே பண்ணுறது வருகிறது. அதனால் இந்த ஸ்மார்ட் மீட்டர் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது விரைவில் மேஜர் சிட்டிஸில் நம்ம எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா ஊருக்கும் இதை நடைமுறை கொண்டு வருவாங்க. 2025குள்ளே இந்த திட்டம் முடிக்கப்படும் அப்படின்னும் தமிழக அரசு சார்பாக மின்வாரியம் சார்பாக சொல்லியிருக்காங்க. இதுதாங்க மின்வாரியம் சார்பாக வந்திருக்க ஒரு புதிய அப்டேட் நமக்கு வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாருன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.